சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். யார் ஆட்சியில் இருந்தாலும் நீதித்துறையின் சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அபய் எஸ் ஓகா தெரிவித்தார். கோவா உயர்நீதிமன்ற பார் கவுன்சிலில் ஏற்பாடு செய்த கருத்தரங்கில் அபய் எஸ் ஓகா கலந்து கொண்டார். அப்போது அவர் நீதித்துறையின் சுதந்திரம் என்ற தலைப்பில் பேசுகையில், நீதித்துறையில் சுதந்திரம் என்பது இன்னும் சவாலானதாகவே இருக்கிறது. உதாரணமாக, இந்திய நீதித்துறையில் புதிய நீதிபதிகளை தேர்ந்தெடுக்க கொலீஜியம் அமைப்பு செயல்படுகிறது. அதன் ஒவ்வொரு செயல்பாடும் வெளிப்படைத்தன்மையுடன் மாற்றப்பட்டுள்ளது. கொலீஜியம் பரிந்துரைகள் அனைத்தும் தளங்களிலும் வெளிப்படையாக வெளிப்படுத்தப்படுகின்றன. ஆனால் கொலீஜியம் பரிந்துரைகளுக்கு ஒப்புதல் கொடுப்பதற்கு 9 முதல் 12 மாதங்கள் ஆகின்றன. இது நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதிக்கவில்லையா என்று அபய் ஓகா கேள்வி எழுப்பினார். மேலும் பேசிய அவர், சுதந்திரம் பெற்ற 75 ஆண்டுகளுக்கு பிறகும் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வேண்டியது உள்ளது. நீதித்துறைக்கு சுதந்திரம் இல்லை என்றால் அடிப்படை உரிமைகளும் ஜனநாயகமும் நிலைத்திருக்காது. ஏழைகளையும் பட்டியலினத்தவரையும் நீதித்துறையை பாதுகாக்கிறது என்று அபய் எஸ் ஓகா தெரிவித்தார். பின்னர், ஒருவர் நீதிபதியாக பதவியேற்ற பிறகு எதிர்கால வாய்ப்புகள் குறித்து எப்போதும் சிந்திக்கக்கூடாது. அதிகாரத்தில் இருப்பவர்கள் என்ன நினைப்பார்கள், அவர்கள் வருத்தப்படுவார்களா என்பதை பற்றியெல்லாம் கவலை கூடாது. தைரியமாகவும் அச்சமற்றவராகவும் இருந்தால் நீதிபதிகளுக்கு உயர் பதவிகள் கிடைக்காமல் போகலாம். ஆனால் சத்தியத்தை கடைபிடிப்பதில் திருப்தி அடைவீர்கள் என்று அபய் எஸ் ஓகா பேசினார்.